நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள் என்னரும் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல, என் பரம்பரையே வரணும். என் அம்மா, என் தங்கை, என் தங்கச்சி, பொண்ணு மாமன், மச்சனை, என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பதில் வச்சு அழைப்பணும் அப்படி அழைக்கணும். 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10 வெத்தரப்பையோ என்னன்னு தெரியும். நீ வர்ற எந்த கட்சியில இது ஒரு தடவை நீங்க வா. ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு, ஒரு தடவை பாரு. மாநாடு எப்படி நடக்கும் அதே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நூற்றி 17 பெண்கள், 117 ஆண்கள், புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதில் 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 இளைஞர்கள். புதுரத்தம் ஊறாத உடலும் புதிநீர் வாயாத கடலும் உற்சாகடையது. இனத்தின் உயிரே இளம் தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடை அணியாத ஆயிரம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. ஒரு அரசியல் புரட்சி படை, அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள், நம்முடைய மாவீர தெய்வங்களை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நீங்கள் உழைப்போம். என் இனத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த ஈகம், மறவர்களின் ஈகம், அவருடைய உயிர் தியாகம் வீண்போய்விடக்கூடாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள், நம் மொழி செத்து போனது. நம் இனம் இறந்து விடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடினார்கள், இனம் செத்து போனது. நம் மொழியை மீட்க காக்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிற தேவனைய பாவாணர் நம் தாத்தா மொழி ஞாயிறு. தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சியுற இருக்கிற இறுதி வாய்ப்பு வென்றாக வேண்டும். தமிழ் ஒன்றாக வேண்டும். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர கிடையாது. இது காட்டியதெல்லாம் காட்சி சாட்சி, நமக்காக ரத்தம் சிந்தி செத்தவர்களின் சாட்சி. விட்டு விடாதீர்கள் என்னரும் பிள்ளைகளே, நாங்கள் சுமந்த விடுதலை கனவை உங்களுக்கு கடத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் எரிந்த விடுதலை நெருப்பை ஈகை சுடராய் உங்கள் முன்னே ஏற்றுகிறோம். அதை உங்கள் இதயத்தில் எரிய வைத்து அணையாமல் அடைகாத்துக் கொண்டு போங்கள் விடுதலையை அடையும் வரை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? எங்கள் மாவீரர்களின் நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம். நாம் கால்கள் வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள். நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான். அதனால்தான் பாதை சரியானது, பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே, இலக்கு சரியானது, உறுதியானது. அவ என்ன செய்யணும்? பயண தூரம் சற்று அதிகமாக இருக்குது, அவ என்ன செய்யணும்? கால்களை வலிமைப்படுத்தும். அதனாலேதான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது பயணம் நமது கால்களை நம்பித்தான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானது என்கிறார். இந்த நிலத்தில் எந்த அரசியல் கட்சியாவது
எவரோடும் கூட்டில்லை, தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகுது என்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான். எண்ணற்ற நமது முன்னோர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய இறைகள், நமது முன்னோர்கள், நமது மொழி செத்து விடக்கூடாது என்று செத்த பெருமக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், எண்ணற்ற நமது மாவீர தெய்வங்கள், இவர்கள் எல்லாம் அவருடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நாம் கலங்க தேவையில்லை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கலாம், நாம் உறுதியாக வேண்டும். தலைவர் சொல்லுகிறார், வரலாறு நம்மை வழிகாட்டுகிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. தொடர்ந்து தொடர்ந்து போராடி வெல்லுவோம் என்கிறார். என்னிடத்தில் என் தலைவன் சொன்னது, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள் தோற்று போகலாம், ஆனால் சத்தியம் செத்ததாக தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம் என்கிறார். அதேதான் என் பிள்ளைகள் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உறுதியாக வெல்லும், உறுதியாக வெல்லும். அதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நம்முடைய மாவீரர் தெய்வங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் தங்களின் வீர வணக்கத்தை செலுத்துகிறது. கலைஞர்கள் வேட்பாளர்களே